இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, அன்பு, கருணை, இரக்கம் இது போன்ற வார்த்தைகளை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகின்றார். இதுபோன்ற வார்த்தைகளை இயேசு வாழ்வாக்கினார். இன்று நம்மையும் வாழ அழைக்கின்றார். இந்த சிந்தனையின் அடிப்படையிலே இன்றைய வாசகத்திற்குள் நாம் சென்று இயேசு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கின்றார் என்பதை பார்ப்போம். இயேசு எதற்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்? சட்டத்திற்கா, வழிபாட்டிற்கா, மனித நேயத்திற்கா? ஏன் இந்த கேள்வி என்றால், மனிதர்களாகிய நாம் கடவுள் விரும்புகின்ற ஒன்றை விட கடவுளின் விருப்பம் எது என்று கூட அறிய முற்படாமல் நமது விருப்பத்தை கடவுள் விருப்பமாக மாற்றி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். கடவுளையே காசாக்கின்ற காலகட்டம். இந்த சூழலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இயேசு அனைத்தையும் விட மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசுவின் சீடர்கள் பசியாக இருக்கிறார்கள். அன்று ஓய்வு நாள் என்பது கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். ஆகவே அன்றைக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பதுதான் கட்டளை. ஆனால் சீடர்கள் பசியின் காரணமாக கதிர்களை கொய்து தின்கிறார்கள். இதை பார்த்த பரிசேயர்கள் இயேசுடைய சீடர்களை பற்றி பழி கூறுகின்றார்கள். உமது சீடர்கள் இந்த செயலை செய்கின்றார்கள், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று சொல்ல, அதற்கு இயேசு கூறுகிறார், தாவீது அரசரும் அவரோடு இருந்தவர்களும் பசியாக இருந்த நேரத்தில் ஆலயத்திற்குள் சென்று அங்கு குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பத்தை உண்டனரே, அதை கடவுள் தண்டித்தாரா? இல்லையே. காரணம், மனிதனின் பசி வலி நிறைந்தது. அந்த வலியை கடவுள் உணர்ந்திருக்கின்றார். ஆகவே பசிக்காக உணவு கொடுக்கின்ற பொழுது இறைவன் மகிழ்கின்றார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த உலகிலே எத்தனையோ மக்கள் ஒருவேளை உணவின்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ மக்கள் ஒரு நேர உணவோடு உறங்கச் செல்லுகின்றார்கள். எத்தனையோ பேர் ஒரு டீயை மட்டுமே குடித்துக்கொண்டு அந்த நாளை கடத்தி வருகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மனிதர் உலக பணக்காரர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கின்றார். பலரின் வயிற்றிலடித்து மகிழும் இதுபோன்ற குடும்பங்கள் தான் இன்று நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சி செய்வதற்கு நாம் தான் காரணமாக இருக்கின்றோம். ஆக நம் இரத்தத்தை உறிந்து அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இயேசு கூறுகிறார், இவை அனைத்தையும் விட பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் வலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறார், பணத்தை அல்ல மனித நேயத்தை விரும்புகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமது கடமை அன்பு செலுத்துவது, இரக்கம் காட்டுவது, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவது, பிறரை சுரண்டும் பணியை தவிர்த்து வாழ்வோம். காரணம், இயேசு அதை வெறுக்கிறார். சிந்தித்து பார்ப்போம். நான் எனது வாழ்வில் உதவி செய்து வாழ்கிறேனா அல்லது உபோத்திரம் செய்து வாழ்கிறேனா? வெளி அடையாளமாக கிறிஸ்தவர்களாக காட்டுகின்ற நாம் நம்முடைய குடும்பங்களிலே பல நேரங்களில் பலரை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம், வேதனைக்குட்படுத்தி கொண்டிருக்கின்றோம், கஷ்டத்தை கொடுக்கின்றோம், கொடுமைப்படுத்துகின்றோம், உணவு சரியாக கொடுக்காமல் காயப்படுத்துகின்றோம், உறவுகளை பார்ப்பதற்கு அனுமதிக்காமல் காயப்படுத்துகின்றோம். இது போன்ற செயல்கள் எல்லாம் இயேசு விரும்புகின்றாரா? அப்படி விரும்பவில்லை என்றால் நானும் நீங்களும் அதையே செய்து எப்படி கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக வாழ முடியும்? சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் நமக்குள் இருக்கின்ற அழுக்கான எண்ணங்களையும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்து நம்மை புதுப்பித்தவர்களாக இனிதாக வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.